இப்பொழுது நாம் இந்த ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 15 பார்த்து கொண்டிருக்கின்றோம். த சூப்ரா ரேஷ்னல் குட். சூப்ரா ரேஷ்னல் குட் அப்படின்னா என்ன பகவான் இங்கு கூற வருகின்றார் என்றால், எவையெல்லாம் அதனுடைய ஒரு உன்னதமான ஆதி நிலையில் இருக்கின்றனவோ, உதாரணத்திற்கு பியூட்டி, அதே போல ட்ரூத், அதே போலத்தான் குட். இதெல்லாம் இதனுடைய ஆரிஜின் எங்க அப்படின்னா, இதனுடைய ஆரிஜின் அப்சல்யூட். இத்தகைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அதனால்தான் சூப்ரா ரேஷ்னல் குட் அப்படிங்கிறார். நாம் சூப்ரா ரேஷ்னல் பியூட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது போன சாப்டர்ல பார்த்தோம். இந்த சாப்டர்ல மனிதன் எத்திக்ஸ், அதாவது தார்மீக நெறி, அது 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 இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நம்ம பாகுபாடு செய்கின்றோம். அதன்படி ஒரு தார்மீகம் சார்ந்த ஒரு நெறிமுறையை நமக்கு நாமே வகுத்துக் கொள்கின்றோம். ஆனால் எது உண்மையிலேயே தார்மீகம் சார்ந்த ஒரு நெறி என்றால், அது எது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை அம்சம் தார்மீகம் சார்ந்த நெறி என்று நமக்கு அறிவுறுத்துகின்றதோ அதுதான் தார்மீகம் சார்ந்த நெறி. அதுதான் சூப்ரா ரேஷ்னல் குட். நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், சமுதாயத்தினுடைய விருப்பு வெறுப்புகள் அதற்கு ஒப்ப அமைத்துக் கொள்வது தார்மீக நெறி என்று கூறுகின்றோம். ஆனால் அது தார்மீக நெறி இல்லை. அதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த அறம் சார்ந்த ஜீவன், தார்மீகம் சார்ந்த ஜீவன் என்று ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிறார். எப்படி நம்மகிட்ட மென்டல் பீயிங், வைட்டல் பீயிங் அப்படின்னு சொல்றோமோ, அதே போல நம்மகிட்ட எத்திக்கல் பீயிங் அப்படிங்கிறார். எத்திக்கல் பீயிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில்தான் நாம் எதை நடைமுறை வாழ்க்கை என்று கூறுகின்றோமோ, பொதுவாக நம்மளுடைய நடைமுறை வாழ்வில் பல்வேறு விதிமுறைகளை வகுத்துக் கொள்கின்றோம். இதுதான் நடைமுறைக்கு சாத்தியம் என்று கூறுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே நாம் கூறுகின்ற அந்த நடைமுறை வாழ்வு என்பது உண்மையிலேயே அதற்கு உள்ள இருக்கக்கூடிய உண்மை என்ன? உண்மையிலேயே எதை நாம் நடைமுறை வாழ்வு என்று கூறுகின்றோமோ அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய உண்மை என்ன? இந்த உண்மை நம்முடைய அந்த தார்மீகம் சார்ந்த அந்த ஜீவன், எத்திக்கல் பீயிங், அங்குதான் நாம் காண முடியும் என்று குறிப்பிடுகின்றார். மனிதன், அறிவு சார்ந்த மனிதன் என்ன செய்கின்றான்? இந்த அறம் சார்ந்த வாழ்வு, தார்மீகம் சார்ந்த வாழ்வை அவனுடைய அறிவுக்கு இணங்கி, அறிவுக்கு ஒப்ப அவன் அதனுடைய தரத்தை, அதனுடைய வீச்சை அவன் குறைக்கின்றான். எல்லாத்தையும் அவன் என்ன செய்கின்றான்? என்னுடைய அறிவுக்கு ஒப்ப இருக்க வேண்டும் என்று அவன் அதையும் அதற்கு உட்படுத்திக் கொள்கின்றான். ஆனால் மனிதன் தன்னுடைய அறிவுக்கு ஒப்ப இந்த தார்மீக நெறிகளை அமைத்துக் கொள்வது என்பது எப்பொழுதுமே அதனுடைய ஒரு வெற்றி, அதன் மூலம் அவனுக்கு வெற்றி கிட்டாது. அது அந்த அந்த நோக்கம் நிறைவேறாது என்று குறிப்பிடுகின்றார், பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த நோக்கம் ஏன்னா எப்பொழுதுமே மனிதன் அறிவை சார்ந்து தார்மீக நெறிகளை வகுத்துக் கொள்வது என்பது அதில் மனிதன் வெற்றி காண முடியாது என்று குறிப்பிடுகின்றார். அவ்வாறே ஒரு வெற்றி கண்டாலும் அது தோற்றத்தில் தான் இருக்குமே ஒழிய, அறிவினுடைய ஒரு அறிவு செய்யும் ஒரு மாயவத்தியாகத்தான் இருக்குமே ஒழிய உண்மையிலேயே அது வெற்றியாக இருக்காது அப்படிங்கிறார். இதெல்லாம் வெறும் எம்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறார். அதாவது அறிவு சார்ந்த முறையில் மனிதன் தார்மீக நெறிகளை அமைத்துக் கொள்வது. இங்க நம்மளுடைய கடந்த நூற்றாண்டு
அதற்கு முந்தைய நூற்றாண்டுகளில் என்ன நடைபெற்றது என்றால், இண்டஸ்ட்ரியல் அண்ட் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், விஞ்ஞான புரட்சி, தொழில் புரட்சி. இதன் மூலமாக என்ன நடைபெற்றது என்றால், அனைத்தையுமே பயன்பாடு பயன்பாடு ரீதியாக அனைத்தையுமே பார்ப்பது. யூட்டிலிட்டேரியன் ஆங்கிள். எனக்கு இது பயன்படுகின்றதா இல்லையா என்கின்ற ரீதியில் வாழ்வினுடைய இயக்கங்களை பார்ப்பது என்பது மரபாகிவிட்டது. எப்பொழுது மரபாகிவிட்டது என்றால், இந்த தொழில் புரட்சி மற்றும் விஞ்ஞான புரட்சி ஏற்பட்ட பிறகு அனைத்தையுமே எனக்கு என்ன பயன், அதில் வாட் இஸ் இன் ஃபார் மீ என்கின்ற ரீதியில் மனிதன் காணத் துவங்கிவிட்டான். தார்மீக நெறிகளையும் எவ்வாறு பார்க்கின்றான், அதுல எனக்கு என்ன யூட்டிலிட்டி இருக்கும், அதைத்தான் பகவான் யூட்டிலிட்டேரியன் எத்திக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். நாம் தற்பொழுது பின்பற்றுவது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா யூட்டிலிட்டேரியன் எத்திக்ஸ் தான். ரியல் எத்திக்ஸ் எங்க இருக்கும், நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன நம்முடைய எத்திக்கல் பீயிங்ல தான் அதனுடைய உண்மை இருக்கும். நம்ம அதன்படி அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது கிடையாது. எல்லாமே யூட்டிலிட்டேரியன் எத்திக்ஸ் தான். யூட்டிலிட்டேரியன் எத்திக்ஸ் என்றால் என்ன அர்த்தம், எனக்கு இந்த சமயத்தில் இன்றைக்கு எது பயன்படுகின்றதோ, வசதியாக இருக்கின்றதோ, அதன்படித்தான் என்னுடைய தார்மீக நெறிகளையும் நாம் அமைத்துக் கொள்வேன். நாளைக்கு வேறொரு விஷயம் வசதியாக இருக்கும் பொழுது என்னுடைய தார்மீக நெறிகளை நான் மாற்றிக்கொள்வேன். அவ்வாறு செய்தால் எப்படி அது தார்மீக நெறின்னு சொல்ல முடியும்? தார்மீக நெறி என்றால் எக்காலத்திலும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? அந்த யூனிவர்சல் அண்ட் இட்டர்னலா இருந்தால் தான் ஒரு நெறின்னு சொல்ல முடியும். மனிதன் அமைத்துக் கொள்வது எல்லாமே தன்னுடைய வசதிக்கு ஒப்ப இத்தகைய விஷயங்களை அமைத்துக் கொள்கின்றான் அப்படிங்கிறார். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், இதெல்லாம் பிழைகள். இந்த அப்ரோச்சில் நிறைய பிழைகள் இருக்கின்றது. இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இதெல்லாம் வெறும் மனிதன் அமைத்துக் கொள்ளும் ஒரு செயற்கையான அமைப்புகள் தான். இதில் நாம் கவனம் செலுத்த தேவையில்லை. வேண்டுமானால் அறிவு சார்ந்த தர்க்க ரீதியான மனதிற்கு வேண்டுமென்றால் அது ஒரு பொருந்தும். ஆனால் ஒரு மனிதனுடைய அந்த தார்மீகம் சார்ந்த ஜீவனுக்கு இத்தகைய நெறிகள் பொருந்தாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல நம்முடைய மனம் என்ன செய்கின்றது, எவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றதோ அவைகளை நன்மை என்று கருதுகின்றது. உண்மையிலேயே நமக்கு எவையெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றதோ அது நன்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது, எவையெல்லாம் நமக்கு ஒரு ப்ளஷர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை தருகின்றதோ அதை நன்மை என்று கூறுகின்றது. அதன்படி நடந்து கொள்வதுதான் தார்மீக நெறி என்று கூறுகின்றது. சமுதாயத்தினுடைய ஒரு கோட்பாடு, சோஷியலாஜிக்கல் தியரி, அது என்ன செய்கின்றது, தார்மீக கோட்பாடுகள் என்றால் எல்லாமே ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபார்முலாஸ், விதிகள். அதன்படிதான் ஒரு மனிதன் வாழ்வை நடத்த வேண்டும் என்று அது தீர்மானிக்கின்றது. எல்லாமே அந்த சமுதாயத்தினுடைய உந்துதல்கள் எந்த திசையில் ஒரு மனிதனை அழைத்து செல்கின்றதோ அந்த திசையில் தான் மனிதன் செல்ல வேண்டும் என்று அது சொல்கின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய தார்மீக ஜீவன் என்று கூறி பார்த்தோமே, எத்திக்கல் பீயிங், அது இதற்குள் எல்லாம் கட்டுப்படுவது இல்லை. இத்தகைய ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள், கோட்பாடுகளுக்கு அது கட்டுப்படுவது இல்லை. அது அதனுடைய சாஸ்வதமான தன்மையை பொறுத்து அதற்கென்றே ஒரு விதியை அது அமைத்து கொண்டு அதைத்தான் அது நம்புகின்றது. அதுதான் சரி என்று அதற்கு தெரியும். இது எல்லாம் இங்க பகவான் என்ன கூறுகின்றார், நம்ம சமுதாயத்தில் எதையெல்லாம் நாம் தார்மீக நெறிகள் என்று கூறுகின்றோமோ இது எல்லாமே ஒரு ஃபால்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறார், ஒரு பொய்யான உருவாக்கங்கள் அப்படிங்கிறார். பொய்யான உருவாக்கங்களாக இருந்தாலும் கூட இதற்கு பின்னாலே ஏதோ ஒரு உண்மையும் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் பொய்யான உருவாக்கங்கள் தான் இருப்பினும் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு உண்மையும் இருக்கின்றது அப்படிங்கிறார். ஏன்னா எல்லா பிழைகளுமே பார்த்தோம் அப்படின்னா
ஒரு தவறான ஒரு மிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். உண்மையினுடைய பகுதியான உண்மையை வைத்துக்கொண்டு நாம் ஆம், செயல்படுகின்றோம். அதன் மூலமாக பிழை என்பது ஏற்படுகின்றது. ஆகையினால பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு தார்மீக நெறிகளை அமைத்தல். இதை பத்தி பகவான் விளக்கும் பொழுது என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த பயன்பாடு என்பது ஒரு மனித வாழ்வினுடைய அடிப்படை விதியாக கருதப்படுகின்றது. அதை நம்ம மறுக்க முடியாது. யுட்டிலிட்டி, ஏன்னா எல்லாமே யுட்டிலிட்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் நம்ம அப்படிதான் பார்க்குறோம். அது மனிதனுடைய வாழ்வினுடைய ஒரு அடிப்படை விதியாக அமைந்து விட்டது என்று குறிப்பிடுகின்றார். இட் ஹஸ் பிகம் அ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு ட்ரெஸ் வாங்கினா அது எத்தனை நாளைக்கு உழைக்கும்? கார் வாங்கினா அது நன்றாக நமக்கு பயன்படுமா? இந்த உணவு நமக்கு பயனை தருமா? வீடு, இருக்கக்கூடிய வீடு வசதியாக இருக்குமா? என்றால் எல்லாமே யுட்டிலிட்டேரியன் ஆங்கிள் தான் நம்ம பார்க்குறோம். அதனால இட் ஹஸ் பிகம் அ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். இதே ரீதியில பார்க்கும் பொழுது என்ன ஒரு உண்மையும் நாம் அறிந்து கொள்கின்றோம் என்றால், எது ஒரு மனிதனுக்கு அதிகபட்சம் பயன்பாட்டை தருகின்றதோ, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு அதிகபட்ச நன்மையாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எது அதிகபட்ச நன்மையாக இருக்கின்றதோ, அது ஹையஸ்ட் குட், அது அவனுக்கு அதிக பயன்பாட்டையும் தர வேண்டும். இட் இஸ் ஆல்சோ த ஹையஸ்ட் யூட்டிலிட்டி. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? பகவான் இதே கருத்தை சற்று விரிவடைய செய்கின்றார். என்ன கூறுகின்றார்? நம்மளுடைய எத்திக்கல் பிராக்டிஸ்ல நமக்கு எது நன்மை மாத்திரம் என்று பார்த்தால் பத்தாது, மற்றவர்களுக்கு என்ன நன்மை, சமுதாயத்திற்கே ஒட்டுமொத்த நன்மை என்ன, எது நன்மை, அதைத்தான் லட்சியமாக வைத்துக்கொண்டு நாம் தார்மீக நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இது ஒரு மேலோட்டமான கருத்து. உண்மையிலேயே தார்மீக நெறிகள் எதன் அடிப்படையில் அமைக்கப்படுகின்றன என்றால், ரியல் சென்ஸ்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிவைன் தான் நமக்கு அந்த தார்மீக நெறிகளை தீர்மானிக்கின்றது. ஆனால் பகவான் அந்த ஆங்கிள் பார்க்கிறார். நம்ம யுட்டிலிட்டேரியன் ஆங்கிள் பார்க்கிறோமே, அதே ஆங்கிள் பார்க்கும் பொழுது பகவான் அதே கோணத்துல பகவான் அதை 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 குறிப்பிடுகின்றார். அதே போல ஒரு தார்மீக நெறியை வழுவும் மனிதன், எத்திக்கல் மேன். எத்திக்கல் மேன் என்பவன் என்ன செய்ய ஆசைப்படுகின்றான் என்றால், அனைவருக்கும் தான் செய்யக்கூடிய வேலை செயல் நன்மை பயக்குமா, அனைவருக்கும் நன்மை பயக்குமா என்று அவன் உறுதி செய்ய விரும்புகின்றான். ஆனால் அவனுக்கு அனைவருக்கும் நன்மை பயக்குமா என்கின்ற அந்த கேள்விக்கான பதில் அவனுக்கு கிடைக்கல. எதை அவன் செய்ய விரும்புகின்றான்? அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் செயல்படுகின்றான். ஆனால் அது உண்மையிலேயே அனைவருக்கும் நன்மை பயக்குமா என்கின்ற கேள்விக்கான பதில் அவனுக்கு தெரிவதில்லை. ஆனால் இவையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? இவையெல்லாம் நம்முடைய இந்த தார்மீக நெறிகளினுடைய நெறிகளை பின்பற்றுதல், அமைத்தல் என்பதற்கு அந்த அளவுக்கு உதவுவது இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒன் ஆஃப் த மெனி கன்சிடரேஷன்ஸ். அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டும், இந்த நெறி எனக்கு அதிகபட்ச நன்மையை பயக்க வேண்டும், எனக்கு மாத்திரமல்ல சமுதாயத்திற்கும் பிறருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்றெல்லாம் கருதி நாம் தார்மீக நெறிகளை வகுக்கின்றோம். ஆனால் இது இது மாத்திரமே அல்ல அப்படிங்கிறார். இது ஒன் ஆஃப் தி மெனி கன்சிடரேஷன்ஸ். பல்வேறு அணுகுமுறைகள்ல இது ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறார். அதே போல பகவான் இங்க இன்னொரு கருத்தையும் பார்க்கிறோம். நம்ம உண்மையிலேயே இந்த சூப்ரா ரேஷனல் குட் என்கின்ற ரீதியில் பார்க்கும் பொழுது எது நன்மை என்று நாம் கருத வேண்டும் என்றால், உண்மையிலேயே எது நன்மையோ அதுதான் அதுதான் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இது நல்ல பயன்பாட்டை தரும் என்கின்ற ரீதியில் நாம் ஒன்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
நன்மையை நான் ஒன்று நன்மை தருகின்றது என்றால் அந்த நன்மைக்காகத்தான் மாத்திரம்தான் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அது நல்ல பயன்பாட்டை தரும் என்கின்ற ஒரு ரீதியில் நாம் ஒன்றை அணுகக்கூடாது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், வெறும் பயன்பாடு என்று நாம் ஒன்றை நாம் என்கின்ற ரீதியில் ஒன்றை அணுகும் பொழுது என்ன செய்கின்றோம் என்றால், நிறைய விஷயங்கள் தார்மீகத்துக்கு புறம்பான விஷயங்களை பயன்பாடு என்கின்ற முறையில் நாம் அனுசரிக்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்லலாம், இப்போ ஒரு அலுவலகத்துக்கு போறோம். இந்த அலுவலகத்தில் நமக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கின்றது. அதில் காலதாமதமாகின்றது. தார்மீக நெறியை சார்ந்து செயல்படும் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலம் தாமதமாக அந்த காரியம் நிறைவேறினாலும் அதற்காக அவர் அவசரப்படக்கூடாது. அதற்காக அவர் குறுக்கு வழியை நாடக்கூடாது. அதே சமயம் மற்றொருவர் என்ன செய்கின்றார்? எனக்கு இந்த வேலை சீக்கிரம் முடிய வேண்டும் என்று குறுக்கு வழியில போய் அதை சாதிக்கின்றார். இந்த குறுக்கு வழியில போய் சாதிக்கிறவர் என்ன சொல்றார்? எனக்கு டைம் கிடையாது, வெயிட் பண்ண முடியாது. நான் ஐ வாண்ட் டு பி வெரி பிராக்டிக்கல் என்று கூறிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார்? குறுக்கு வழியில போய் காரியத்தை முடிக்கின்றார். இது நம்மளுடைய பார்க்குறோம். சமுதாயத்தினுடைய எல்லா துறைகளிலும் இந்த அப்ரோச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பகவான் என்ன கூறுகின்றார்? நன்மை, இந்த குட் அதுதான் விதியாக செயல்படணுமே ஒழிய பிராக்டிகாலிட்டி என்கின்ற அந்த பயன்பாடு என்கின்றது விதியா அது தீர்மானிக்கும் விதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், எல்லாத்தையுமே நம்ம பிராக்டிகாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பிராக்டிக்கல் அப்படின்னு செய்வோம். ஆனா அது அறம் சார்ந்த ஒரு செயல்பாடா இருக்காது. தார்மீகம் நெறியை ஒட்டிய செயல்பாடாக இருக்காது. அன்எத்திக்கலா இருக்கும். ஆனா அதை பிராக்டிக்கல்னு சொல்லுவோம். பட் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். இதுல யார் ஜட்ஜ் பண்றது? இதுல ஹூ இஸ் த ஜட்ஜ்? ஹூ ஹேஸ் டு டிசைட் விச் இஸ் குட் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த குட் அப்படிங்கிறது சூப்பரா ரேஷனல் அவர் டைட்டிலே கொடுத்துட்டார் பகவான். நீ குட்னு எதை சொல்றியோ அது உன்னால ஜட்ஜ் பண்ண முடியாது. இட் இஸ் பியாண்ட் யுவர் ரீசன் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பாயிண்ட் நம்ம வர்றோம் அப்படின்னா, எது நமக்கு பயன்பாட்டை தருகின்றதோ அதை தீர்மானிப்பது எதுவாக இருக்க வேண்டும் என்றால், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்பர் 1 நன்மை பயக்கணுங்கிறத பார்த்தோம். யூட்டிலிட்டிங்கிற பேரில் நாம் அன்எத்திக்கலா போகக்கூடாதுங்கிறத பார்த்தோம். அதே சமயத்தில் எது யூட்டிலிட்டி அப்படிங்கிறதுலையும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதன் அந்த யூட்டிலிட்டிங்கிறது மாறிட்டே இருக்கு. எனக்கு எது பயன்பாட்டை தருகின்றதோ மற்றவர்களுக்கு அது பயன்பாட்டை தராது. என்னுடைய ஹேபிட் ஆஃப் மைண்ட், என்னுடைய பார்வையை பொறுத்து தான் என்னுடைய யூட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கார் பயனுள்ளதா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது அப்சல்யூட்லி யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி அப்படிங்கிறதும் இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அவனுடைய மனம் இதெல்லாம் பற்றி தான் மாறுகின்றது. அதனால எல்லாத்தையுமே இது பயன்பாடு எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் பயன்பாட்டை தரும். அதனால் இதுதான் சிறந்தது என்று யாரும் கூற முடியாது. பயன்பாடு என்கின்ற ரீதியில் பார்த்தால் கூட அதுவும் மனிதருக்கு மனிதன் மாறுபடும். ஒரு பொதுவான விதியை நாம் அனுசரிக்க முடியாது, அனைவருக்கும் அனுசரிக்க முடியாது. அதன்படி ஒரு பொதுவான ஒரு தார்மீக நெறியையும் நாம் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா அந்த எத்திக்ஸ் என்பது நாம் கணக்கு போட்டு இதன் மூலமாக இவ்வளவு பயன் வரும் அப்படின்னு கணக்கு போட்டு அதை அமைப்பது கிடையாது அப்படிங்கிறார். அதனால எது ஒரு சேஃப் ரூல் ஃபார் எத்திக்கல் மேன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார், அவன் த பிரின்சிபிள் ஆஃப் குட், எது நன்மை அப்படிங்கிறது எகைன் அந்த உயர்வான நன்மை. இஸ் இன்ஸ்டிங்க்ட் ஃபார் குட், இஸ் விஷன் ஃபார் குட், இஸ் இன்ட்யூஷன் ஆஃப் குட். இதுதான் ஒரு மனிதன் தன்னை வழிநடத்தும் ஒரு விதியாக மனிதன்
ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இந்த பாதையில ஒரு மனிதன் பயணிக்கும் பொழுது அவன் சரியான பாதையில பயணிப்பான். ஏன்னா அவனுக்கு எது உகந்ததோ அவனுடைய ஸ்வதர்மத்தின் பெயரில் அவன் செயல்பட ஆரம்பிப்பான். அதுல அவன் செல்லும் பாதையில அவனுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவன் சரியான வழியில சொல்லுவான். இதுல பகவான் கீதையை கோட் பண்ணி பகவான் குறிப்பிடுகின்றார். அதுல என்ன குறிப்பிடுகின்றார்? எனக்கு என்னுடைய ஸ்வதர்மம், எனக்கு எது நன்மை என்று படுகின்றதோ அதை நான் பின்பற்றுவதுதான் நல்லது. அது புறக்கண்களுக்கு ஒரு சரியான விஷயமாக ஒரு சரியான விஷயமாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு எது நன்மை என்று எனக்கு புலப்படுகின்றதோ, என்னுடைய சுதர்மம் என்ன கூறுகின்றதோ, என்னுடைய நேச்சர் என்ன கூறுகின்றதோ அதன்படி செயல்படுவதுதான் நல்லது என்று கீதை கூறுகின்றது. எனக்கு புறம்பான ஒரு விதி, தோற்றத்தில் அதுதான் மிக உயர்ந்த விதி என்று ஒரு மனிதனுக்கு தென்பட்டாலும் அதைவிட ஒரு மனிதனுடைய சுதர்மம் என்ன கூறுகின்றது அதை பின்பற்றுவதுதான் அவனுக்கு சரி என்று கீதை கூறுகின்றது என்று பகவான் இங்கு கீதையிலிருந்து மேற்கோள் காட்டுகின்றார். அதனால இயற்கையினுடைய விதியின்படி பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையினுடைய விதி எப்படி செயல்படுகின்றது என்றால், அதாவது இயற்கையினுடைய விதியினுடைய செயல்பாடு ஒரு மனிதனுடைய அதை ஒட்டிதான் ஒரு மனிதனுடைய அந்த எத்திக்கல் பீயிங், தார்மீகம் சார்ந்த ஜீவன் செயல்படுகின்றது. அது நன்மையைத்தான் நாடுகின்றது. இட் இஸ் எ பர்சியூட் ஆஃப் குட். ஒரு மனிதனுடைய தார்மீகம் சார்ந்த ஜீவன், எத்திக்கல் பீயிங் எதை நாடுகின்றது என்றால் அது குட். இட் இஸ் ஆல்வேஸ் இன் த பர்சியூட் ஆஃப் குட். நன்மையைத்தான் நாடுகின்றது. அது வெறும் பயன்பாடு என்பதை நாடாது. இட் கேன் நெவர் பி த பர்சியூட் ஆஃப் யூட்டிலிட்டி அப்படிங்கிறார். The law of nature of the ethical being is the pursuit of good. நம்மளுடைய எத்திக்கல் பீயிங் எப்பொழுது நன்மையைத்தான் நாடும். அது எனக்கு பயன்படுது அப்படிங்கிறதுனால அன்எத்திக்கலா போகாது அப்படிங்கிறார். நம்மளுடைய எக்ஸ்டர்னல்ல இருக்கக்கூடிய வைட்டல் எக்ஸ்டர்னல் மைண்ட் அது வேணா நம்ம தப்பான வழியில போகலாம் ஒழிய, நம்மளுடைய எத்திக்கல் பீயிங், இந்த எத்திக்கல் பீயிங் எப்பொழுதுமே தப்பா போகாது என்று குறிப்பிடுகின்றார். Paragraph 7 kulle pogalam. The Human Cycle, Chapter 15, The Supra-Rational Good. Paragraph 7. Neither is its law the pursuit of pleasure, high or base, nor self-satisfaction of any kind, however subtle or even spiritual. It is true here too that the highest good is both in its nature and inner effect the highest bliss. Ananda, delight of being, is a spring of all existence, and that to which it tends and for which it seeks openly or covertly in all its activities. It is true too that in virtue brewing, in good accomplished, there is great pleasure, and that the seeking for it may well be always there as a subconscious motive to the pursuit of virtue. But for practical purposes, this is a side aspect of the matter. It does not constitute pleasure into a test or standard of virtue. Salient points. The law of the ethical being is not the pursuit of pleasure, high or base, nor is it self-satisfaction of any kind, however subtle or even spiritual. It is true here too that the highest good, that is like beauty, is both in its nature and inner effect the highest bliss. Ananda, delight of being, is the spring of all existence. It is towards Ananda all our existence turns. It is for Ananda our existence seeks openly or hiddenly in all its activities. It is true that there is great pleasure in the increase of virtue and the accomplishment of good. We seek it as a subconscious motive to the pursuit of virtue. But this does not mean
that pleasure is a test or standard of virtue. நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு கான்டெக்ட்ல பார்த்துருக்கோம். கதோபனிஷத்துலேருந்து ஸ்ரேயஸ் அண்ட் பிரேயஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது எதுன்னா எது லாங் டேர்ம் குட், அதுதான். பிரேயர்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம், எனக்கு வந்து இந்த நிமிஷத்துல எனக்கு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்குதா, அதுதான் பிரேயர்ஸ். வைஸ் பீப்புள் ஆல்வேஸ் எதை பர்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்ரேயஸ் தான். ஏன்னா அவங்க லாங் டேர்மா எது எனக்கு வந்து நன்மை பயக்குமோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களே ஒழிய ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்காக அவங்க வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அதே கருத்தை தான் நீங்க பார்க்குறோம். ப்ளஷர் சீக்கிங், அதாவது மகிழ்ச்சியை நாடுதல். ஏன்னா எல்லா மனிதனுமே மகிழ்ச்சியை நாடுகின்றோம். மகிழ்ச்சியை நாடுதல் அது உயர்வான மகிழ்ச்சியா இருக்கலாம், அது அல்லது சற்று ஒரு குறைந்த நிலையில் தாழ்ந்த நிலையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுய திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சட்டிலா இருக்கும். சில சமயம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம். ஸ்வீட் சாப்பிட்டா உடனடியாக நம்மளுக்கு திருப்தி கிடைக்குது, ரொம்ப உடனடியாக நம்மளால ஃபீல் பண்ண முடியுது, கிராஸாக ஃபீல் பண்ண, அது கிராஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சென்சரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். சில விஷயம் செட்டிலாக இருக்கும். சில காரியத்தை பண்ணுவோம், அந்த காரியத்தை பண்ணும்பொழுது நம்மளுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும், அது வெளியில தெரியாது நம்மளுக்கு, அதுதான் செட்டிலாக இருக்கிறது. சில சமயம் ஆன்மீகத்துல கூட நமக்கு ஓஹோ நம்ம இந்த ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டுள்ளோம், அதில் நிறைய ஆன்மீக அனுபவங்கள் நமக்கு கிட்டுகின்றன, அதன் மூலமாக நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனா இதுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் வந்து அந்த லா, அந்த எத்திக்கல் லா அப்படிங்கிறது, தார்மீக நெறி என்பது இதையெல்லாம் சார்ந்தது அல்ல அப்படிங்கிறார். இன்பத்தை நாடுவதோ அது உயர்வானதாக இருந்தாலும் சரி, தாழ்வானதாக இருந்தாலும் சரி, தாழ்ந்ததாக இருந்தாலும் சரி, சுய திருப்தி எந்த விதமான எவ்வகையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அது ஈவன் ஆன்மீகத்தின் மூலமாக கூட கிடைக்கலாம். ஆனா இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். தார்மீக நெறி என்னுடைய விதி இது கிடையாது என்று கூறுகின்றார். ஆனா இங்க ஒன்னேன்னு பார்க்கிறோம், நம்ம எதை வந்து இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எது வந்து உயர்ந்தபட்ச நன்மையா ஹையஸ்ட் குட் அப்படிங்கன்னா இருக்குதோ, ஹையஸ்ட் குட் அப்படின்னா நம்ம நிலையில பார்க்கக்கூடிய குட் கிடையாது, ஹையஸ்ட் குட். அது ஹையஸ்ட் குட்னா அதுக்கு மேல எதுவுமே கிடையாது, அத்தகைய ஒரு குட். இந்த ஹையஸ்ட் குட் அப்படிங்கிறது அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட்டா இருக்கும், எதையும் சார்ந்து இருக்காது, அதுதான் ஹையஸ்ட் குட் அப்படிங்கிறது. ஏற்கனவே பகவானுடைய வேற ஒரு கான்டெக்ட்ல லைஃப் டிவைன்ல பார்த்துருக்கோம். த குட் அண்ட் ட்ரூத் அப்படிங்கிறது என்னுடைய ஆரிஜின் எங்க அப்படின்னா இட் இஸ் அப்சல்யூட், அது எதையும் சார்ந்து இருப்பது கிடையாது. ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் தான் வந்து சார்ந்து இருப்பது. குட் இருக்கிறதுனால தான் ஈவில் இருக்கு, ட்ரூத் இருக்கிறதுனால தான் ஃபால்ஸ்ஹுட் இருக்கு. ஸோ எது வந்து ஆதியா இருக்கு அப்படின்னா குட்டும் ட்ரூத்தும் தான். இந்த ஈவிலும் ஃபால்ஸ்ஹுட்டும் வந்து ரிலேட்டிவ். ஸோ அதனால என்ன சொல்றார் பகவான், அதுக்கெல்லாம் வந்து ஒரு அப்சல்யூட்னஸ் கிடையாது, அதனால அது இருக்காது அப்படிங்கிறாரு. அதோட சஸ்டைனபிலிட்டி கஷ்டம் அப்படிங்கிறாரு. குட் அண்ட் ட்ரூத் தான் சஸ்டைன் ஆகும் அப்படிங்கிறாரு. நம்ம எவ்வளவோ பார்க்குறோம், எவ்வளவு மீண்டும் 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 சமுதாயத்துல மாற்றங்கள் வருகின்றது, எல்லாத்துலயும் மாற்றங்கள். அந்த குட் அண்ட் ட்ரூத்துன்னு தான் வந்து சஸ்டெயின் ஆகிறத பார்க்குறோம். நோ டவுட் ஷார்ட் டேர்ம்ல தான் நமக்கு வந்து இந்த ஈவிலும் ஃபால்ஸ்ஹுட்டும் வெற்றி அடைகிற மாதிரி தோன்றினாலும் அது ஷார்ட் டேர்ம் தான், அது லாங் டேர்ம்ல நிலைக்காது. ஏன் அப்படின்னா இதுதான் பிரின்சிபல். அதுதான் என்னுடைய ஆரிஜின் வந்து டிவைனா இருக்கிறப்ப எப்படி எனக்கு வந்து தற்காலிகமான என்னுடைய இருப்பு தற்காலிகமாக இருக்காது. குட்டும் ட்ரூத்துக்கும் ஆரிஜின் வந்து டிவைன் ஆரிஜின் அப்படிங்கிறார். அதனால இங்க பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதை நம்ம ஹையஸ்ட் குட் அப்படின்னு சொல்றோமோ அது வந்து நேச்சுரலா
அது வந்து இறை அம்சத்தை கொண்டதாகத்தான் இருக்கும் இல்லையா? எது வந்து ஹையஸ்ட் குட்னு சொல்றோமோ நேச்சுரலா அது வந்து இறை அம்சத்தை தன்னுள் கொண்டதாகத்தான் இருக்கும். இறை அம்சங்கிறது என்ன? ஹையஸ்ட் பிளிஸ், ஆனந்தம் தான் இறை அம்சம். அதனால தான் பகவான் சொல்றார், த ஹையஸ்ட் குட் இஸ் போத் இன் இட்ஸ் நேச்சர் அண்ட் இன்னர் எஃபெக்ட் த ஹையஸ்ட் பிளிஸ் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு கருத்தை சொல்றார், நமக்கு தெரிந்த கருத்தை பகவான் மீண்டும் இங்க திரும்ப ஒரு முறை கூறுகின்றார். நம்ம பார்த்திருக்கோம், என்ன பார்த்தோம்? த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ராப்ளம், த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த சொல்யூஷன் அப்படின்னு லைஃப் டிவைன்ல பார்த்திருக்கோம். அதுல உபநிடதத்திலேருந்து மேற்கோள் காட்டியிருப்பார் பகவான். From the delight everything originates, by delight they exist, to delight they return அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே கருத்தை தான் இங்கேயும் பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து மூலம் ஊற்று எங்க அப்படின்னா ஆனந்தம் தான். ஆனந்தம் தான் வந்து மூல ஊற்றாக இருக்கின்றது. சாவித்திரியிலையும் பகவான் அந்த ஆனந்த தாண்டவம், சிவாவனுடைய ஆனந்த தாண்டவத்தை பற்றி பகவான் சாவித்திரியிலும் குறிப்பிடுவார். த டான்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கிரியேட்டிங் பிளிஸ் என்று சாவித்திரியிலும் அந்த வரி வரும். த டான்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கிரியேட்டிங் பிளிஸ் அப்படின்னு. ஏன்னா அந்த கிரியேஷன் வந்து எப்படி கிரியேஷன் வந்து எதிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால் த டிலைட், ஆனந்தம் தான் அதற்கு மூல ஊற்றாக இருக்கின்றது. அதை நோக்கித்தான் அனைத்துமே விழைகின்றன. எல்லா செயல்பாடுகளிலும் அனைத்தும் அதைத்தான் நாடுகின்றன அப்படிங்கிறார். ஆனந்தா, delight of being, is the spring of all existence, and that to which it tends and for which it seeks openly or covertly in all its activities. எல்லா வேலையும் செய்கிறோம், ஓப்பனாகவும் நம்ம மகிழ்ச்சியைத்தான் நாடுகின்றோம், மறைமுகமாகவும் அதைத்தான் நாடுகின்றோம். இதுதான் உண்மை. ஆனந்தம் தான் வந்து பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த சாப்டர்ல. வாழ்க்கையே ஆனந்தமா இருக்கிறதுனால தான் மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிறாரு. அந்த ஆனந்தம் இல்லை அப்படின்னா மனிதனால உயிரே வாழ முடியாது அப்படிங்கிறார். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எது மிஞ்சும், எது வந்து மிகையாக இருக்கும் அப்படின்னா ஆனந்தம் தான் மிகையாக இருக்கும் அப்படிங்கிறார். அந்த துன்பம், வலி, வேதனை வந்து எப்போவாது வருகின்றது. அதனுடைய தீவிரத்தின் காரணமாக நாம் அதனுடைய தாக்கத்தை வெகுவாக உணர்கின்றோம். மாறாக மனிதனுடன் எப்பொழுதுமே இருப்பது அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம். அது எப்பொழுதுமே இருப்பதினால் மனிதன் அதை பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்று அந்த லைஃப் டிவைன்ல பகவான் கூறியிருப்பார். ஆனால் இந்த மகிழ்ச்சிக்காக மாத்திரமே நம்ம தார்மீக நெறிகளை அமைப்பது கிடையாது. மகிழ்ச்சியை ஒரு நோக்கமாக கொண்டு தார்மீக நெறிகளை வகுப்பது கிடையாது. அதைத்தான் இங்க பகவான் கூற வருகின்றார். இப்போ நன்மை வந்து அதிகரிக்கின்றது, வர்ச்சு க்ரோயிங். நன்மை சாதிக்கப்படுகின்றது, ஒரு நன்மையான காரியத்தை சாதிக்கின்றோம். இன் வர்ச்சு க்ரோயிங், இன் குட் அக்காம்ப்ளிஷ்ட், அது அதிக மகிழ்ச்சி ஒருவர் கிட்டுகின்றது. தெர் இஸ் கிரேட் ப்ளஷர். நல்ல காரியத்தை பண்றோம், ஒரு நல்ல காரியம் பண்ணி அனைவருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம செய்கிறோம், பிறருக்கு உதவி செய்கின்றோம், சமுதாயத்திற்கு நன்மை பயக்கிற மாதிரி சில காரியத்தை செய்கின்றோம், மகிழ்ச்சி கிட்டுகின்றது. தெர் இஸ் கிரேட் ப்ளஷர். அதை நாடுவது பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே மனிதருக்கு சப்கான்ஷியஸா இருக்கும் அப்படிங்கிறார். சப்கான்ஷியஸ் மோட்டிவாக நன்மை செய்வதன் மூலம் கிட்டக்கூடிய மகிழ்ச்சியை நாடுவது என்பது மனிதருக்கு பொதுவாக அவர்களுடைய சப்கான்ஷியஸ் மோட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறார். அது வந்து இயற்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிறார். இட் இஸ் ட்ரூ தட் இன் வர்ச்சு க்ரோயிங், இன் குட் அக்காம்ப்ளிஷ்ட், there is great pleasure, and that the seeking for it may well be always there as a subconscious motive to the pursuit of virtue. நன்மையை நாடுவதில் ஏன் அப்படின்னா அதுல நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது, அது சப்கான்ஷியஸ் மோட்டிவா இருக்கு அப்படிங்கிறார். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சைடு ஆஸ்பெக்ட் தான். இட் இஸ் ஒன்லி a சைடு ஆஸ்பெக்ட் ஆஃப் த மேட்டர். ஒன்று நன்மை என்றால் அது வந்து கட்டாயமாக மகிழ்ச்சியை தருவிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை அப்படிங்கிறார். அது புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒன்று நன்மை என்று எதை கோருகின்றோமோ அது கட்டாயமாக நமக்கு நன்மை
மகிழ்ச்சியை தர வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அதுதான் வந்து ஸ்ரேயஸ். பிரேயஸ் அப்படிங்கிறது வெறும் மகிழ்ச்சியை மாத்திரம் நாடுவது. But for practical purposes, this is a side aspect of the matter. It does not constitute pleasure into a test or standard of virtue அப்படிங்கிறார். ஸோ வர்ச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம வர்ச்சுவஸா இருக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் சோதனை வரும், அது துன்பமும் வரும். அதையும் தாங்கி தான் வேணும். நம்ம வெறும் ப்ரெஷர் தான் வரும். ஒரு காரியத்தை செய்கிறேன், அதில் எனக்கு நிச்சயமா எனக்கு ப்ரெஷர் தான் கிடைக்கும்னு நம்ம வந்து அந்த ரீதியில நம்ம வர்ச்சுவஸா இருக்க முடியாது அப்படிங்கிறார். ப்ரெஷர் cannot be a standard test of virtue அப்படிங்கிறார். On the contrary, virtue comes to the natural man by a struggle with his pleasure-seeking nature and is often a deliberate embracing of pain and edification of strength by suffering. We do not embrace the pain and struggle for the pleasure of the pain and the pleasure of the struggle. For that higher strenuous delight, though it is felt by the secret spirit in us, is not usually or not at first conscious in the conscient normal part of our being, which is the field of the struggle. The action of the ethical man is not motived by even an inner pleasure, but by a call of his being, the necessity of an ideal, the figure of an absolute standard, the law of the divine. Salient points. On the contrary, virtue comes to the natural man by a struggle to overcome his pleasure-seeking nature. Often, virtue results out of a deliberate embracing of pain in an attempt to increase one's strength of character by suffering. We do not embrace that pain and struggle for the pleasure of the pain and the pleasure of the struggle. Yet it is a higher, strenuous delight felt by the secret spirit in us. We are not usually conscious of this delight in the conscient, normal part of our being, which is the field of the struggle. The action of the ethical man is not motived by even an inner pleasure, but the ethical man is impelled by a call of his being, the necessity of an ideal, the figure of an absolute standard, a law of the divine. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பார்த்தோம் அப்படின்னா அந்த அலிப்பூர் சிறையில் இருக்கிறப்ப என்ன கூறுகின்றார் என்றால், நிறைய எல்லாருமே சக கைதிகள் எல்லாருக்குமே ரொம்ப சீரியஸ் கிரைம்ஸ்க்காக அவங்க எல்லாமே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். நிறைய பேருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்படலாம் என்கின்ற ஒரு சாத்தியக்கூறும் இருந்தது. இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அதிக துன்பம் அந்த சிறையில பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு துன்பம். நம்ம சிறையில பகவான் பட்ட துன்பங்கள் வந்து நமக்கு எல்லோருக்குமே தெரியும். டேல்ஸ் ஆஃப் பிரிசன் அப்படிங்கிற புக்கை படிச்சோன்னா தமிழ்ல எனது சிறைவாசம் இருக்கு, டேல் ஆஃப் பிரிசன் அப்படின்னு பிரிசன் லைஃப் அப்படின்னு ஆங்கிலத்திலும் இருக்கின்றது. பகவானுடைய அந்த சிறை அனுபவத்தை பத்தி எவ்வளோ துன்பம். பகவான் மாத்திரம் இல்ல, எல்லாருமே துன்பத்தை அனுபவித்தார்கள். இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார். ஐ குட் நாட் ஃபைண்ட் a trace of sadness or pain in anybody's face என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ரொம்ப இதா இருந்தாங்க அவங்களாம் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் பகவான். இது எப்படின்னா, சில சமயம் நம்ம வந்து வேதனையையும் வலியையும் நம்ம வந்து தெரிந்து அனுபவிக்கும் பொழுது அதில் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி ஒருவருக்கு கிட்டுகின்றது. அதில் வந்து அவருடைய அந்த ஒரு நன்மை சார்ந்த அவருடைய ஜீவன்ல வந்து ஒரு நன்மை சார்ந்த இயல்பு வந்து அவருக்கு இயல்பாகவே வருகின்றது. எப்படி வருகின்றது என்றால், ஒரு மனிதனுக்கு வந்து வர்ச்சு வந்து எப்படி வருகின்றது என்றால், அவன் துன்பங்களை விரும்பியே ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிப்பதன் மூலமாகவும் ஒரு மனிதனுக்கு அந்த வர்ச்சு, இந்த நன்மை வந்து கிட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த பிளஷர் நிச்சயமாக தார்மீக நெறியை கடைபிடிப்பது மகிழ்ச்சியை அடைவதற்காக என்று கூற முடியாது.
சில சமயம் தார்மீக நெறிகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது மகிழ்ச்சி நமக்கு கிட்டாது, ப்ரெஷர் வந்து கிட்டாது. மாறாக பகவான் என்ன கூறுகின்றார், துன்பத்தை ஒருவர் விரும்பி ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவருக்கு வந்து அந்த நன்மை பயக்கக்கூடிய அந்த துன்பமும் அவருக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறார். Virtue comes to the natural man by a struggle with his pleasure seeking nature. அவன் என்ன செய்யறான் அந்த நேரத்துல, தன்னுடைய இன்பத்தை நாடும் அந்த இயல்பை அவன் தன்னுடைய கட்டுப்படுத்தி வைக்கிறான். அவன் அதை இன்பத்தை நாடும் தன்னுடைய இயல்பை அவன் என்ன செய்கின்றான், அடக்கி ஆளுகின்றான் இல்லையா? அதன் மூலம் அவன் அந்த நன்மை வந்து சேருகின்றது அப்படிங்கிறார். Virtue comes to the natural man by a struggle with his pleasure-seeking nature. And is often a deliberate embracing of pain. சில சமயம் வலியை தெரிந்தே தேர்வு செய்கின்றார்கள். சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டவர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வலியை வந்து அவர்கள் வந்து விரும்பியே தேர்வு செய்தார்கள். அது மாத்திரம் இல்ல, எந்தெந்த ஒரு ஹையர் காஸ்ட்காக ஈவன் நவ் உலகத்துல போராடுபவர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா துன்பத்தை அனுபவித்தாலும் கூட அதை அவர்கள் விரும்பியே ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ் ஆஃபன் a deliberate embracing of pain அப்படிங்கிறார். an edification of strength by suffering. இதுல துன்பத்தின் மூலமாக நம்மளுடைய வலிமை வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், வலிமை வந்து அது வந்து மேலும் அதுக்கு உரம் ஊட்டப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். துன்பத்தின் மூலமாக நம்மளுடைய வலிமைக்கு மேலும் உரம் ஊட்டப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். நாம் எதற்காக வந்து ஒரு வலியையும் ஒரு போராட்டத்தையும் விரும்பியே ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் அதுல வந்து இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிடையாது. சரி, இந்த வலியின் மூலமாக எனக்கு இன்பம் கிடைக்கின்றது, இந்த போராட்டத்தின் மூலமா எனக்கு இன்பம் கிடைக்கின்றது என்கின்ற காரணத்துக்காக கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து கிளாரிஃபை பண்றார். ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க சொல்றார். We do not embrace that pain and struggle for the pleasure of the pain and the pleasure of the struggle. அதுல வந்து ஒரு மனிதனுடைய துன்பத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய நன்மை சார்ந்த இயல்பு வந்து வலுப்பெறுகின்றது என்பதை பார்த்தோம். அவனுடைய வலிமை வந்து மேலும் அதற்கு வலிமைக்கு உரமூட்டப்படுகின்றது என்பதை பார்த்தோம். அதே சமயம் ஒருவர் வந்து வலியையும் வேதனையும் வெறும் அதில் கிடைக்கக்கூடிய இன்பத்திற்காக அவர் எவருமே நாடுவது கிடையாது. அதில் இன்பம் ஒருவேளை கிடைத்தாலும் கூட அதற்காக அவர்கள் செய்வது கிடையாது. அப்படின்னா எதற்காக அவர்கள் செய்கின்றார்கள் என்றால் இதுல வந்து ஒரு ஆனந்தம் கிட்டுகின்றது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிளஷர் அப்படிங்கிறது மேற்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயம், ரொம்ப ஷாலோவாக இருக்கக்கூடியது பிளஷர். இன்பம் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி ஷாலோ, ஐம்புலன்களினால் உணரப்படுவது. அதையும் தாண்டி ஆழமான விஷயம்தான் ஆனந்தம் அப்படிங்கிறது. இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது ஐம்புலன்களினால் நம்ம உணர முடியாது. ஐம்புலன்களுக்கு அப்பால் அது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆனந்தம் அப்படிங்கிறோம். இந்த ஆனந்தம் எப்படின்னா, இந்த ஆனந்தத்தை எது உணர்கின்றது என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய மறைந்துள்ள ஆன்மன் உணர்கின்றது. இத்தகைய கடினமான ஒரு செயல்களின் மூலம் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக நமக்கு ஆனந்தம் கிட்டுகின்றது. இந்த போராட்டங்கள், இந்த வலி, இந்த விஷயங்களை நாம் விரும்பியே ஏற்றுக்கொள்வதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால் மகிழ்ச்சிக்காக நாம் செய்வது இல்லை. அதை வெறும் புலன்கள் சார்ந்த இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஏதோ மகிழ்ச்சி கிட்டும் அதற்காக செய்வதில்லை. இருந்தும் அதன் மூலமாக ஒருவருக்கு எது கிட்டுகின்றது என்றால் ஒரு உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தம் அவருக்கு கிட்டுகின்றது. ஹையர் ஸ்ட்ரென்வஸ் டிலைட் அப்படிங்கிறார். For that higher strenuous delight. இந்த ஆனந்தத்தை வந்து எது உணர்கின்றது என்றால் நம்முடைய மேற்புற ஜீவன் உணர்வது கிடையாது. நமக்குள் மறைந்துள்ள அந்த ஆன்மன் அதுதான் இந்த ஆனந்தத்தை உணர்கின்றது. Though it is felt by the secret spirit in us, is not usually, not at first, conscious in the conscient normal part of the being. நம்மளுடைய வழக்கமான சர்ஃபேஸ் பார்ட் இருக்கு இல்லையா, வழக்கமாக செயல்படும் பகுதி, அதுதானே போராட்டத்தில் ஈடுபடுது.
அது இதை உணராது, இது ஆனந்தத்தை உணராது. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் வெளியில வந்து துன்பத்தை அனுபவிப்பது போலதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறார். வெளியில பார்த்தோம் அப்படின்னா, வெளியில இன்னொரு மனுஷன் ஒருத்தன் துன்பப்படுறதை பார்க்கும் பொழுது, வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டப்படுகின்றாரு என்றுதான் தோணும். ஆனால் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து அதுல வந்து ஒரு ஆனந்தத்தை காணும் அப்படிங்கிறார். For that higher strenuous delight, though it is felt by the secret spirit in us, is not usually and not at first conscious in the conscious normal part of our being, which is the field of the struggle. ஏன்னா நம்ம வெளியில வந்து நம்மளுடைய கடினமாக ஒரு உடலை வருத்தி கொண்டு செய்கின்றோம் என்றால் நம்மளுடைய கான்சியஸ் நார்மல் பார்ட் தானே அதில் ஈடுபடுது. புறத்தில் வந்து நம்ம வந்து வேதனை அடைகின்றோம், துன்பத்தை அடைகின்றோம். ஆனால் நமக்குள்ள கூடிய ஆன்மன் வந்து அதுல வந்து ஒரு டிலைட் அதை அடைகின்றது என்று குறிப்பிடுகின்றார். இங்க பகவான் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார். அப்படியே இருந்தாலும் கூட, அப்படியே அதுல வந்து ஒரு மறைவான ஒரு ஆனந்தம் கிட்டினாலும் கூட, ஒரு தார்மீக நெறியை சார்ந்து செயல்படும் மனிதன், எத்திக்கல் மேன், எதனால் உந்தப்படுகின்றான் என்றால், நாட் ஈவன் இன்னர் பிளஷர், அவனுக்கு முகமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்திற்கு இல்ல, நாட் ஈவன் இன்னர் பிளஷர், அது கிடைச்சாலும் அதற்காக இல்ல. பின் எதற்காக என்றால் அவனுடைய ஆன்மனினுடைய அழைப்பு, a call of his being அப்படிங்கிறார். அவன்கிட்ட ஏதோ ஒன்று அழைக்கின்றது, இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற அழைப்பு இருக்கு அவனுக்கு. இந்த அழைப்பினால்தான் வந்து அவன் மனிதன் வந்து இந்த காரியத்தை செய்கின்றான். the call of his being அப்படின்னு பகவான் கூறுகின்றார். அப்புறம் என்ன சொல்றார் பகவான் வந்து, the necessity of an ideal, ஏதோ ஒரு உயர்வான லட்சியம், அதனுடைய தேவைக்காகவும், the figure of an absolute standard, ஒரு எந்த விதமான ஒரு தன்னிகரற்ற ஒரு நிலை இருக்கின்றது, அதுக்கு நிகரே கிடையாது, அந்த நிலையை அடையணும், அதற்காகவும் a law of the divine, அந்த இறைவனுடைய விதிக்காகவும். இதனால்தான் ஒரு எத்திக்கல் மேன், ஒரு தார்மீகம் சார்ந்த மனிதன் என்பது இதனால்தான் அவன் உந்தப்படுகின்றானே ஒழிய அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கோ இல்ல உள்ளுணர்வை சார்ந்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்காகவோ இதுக்கு எதுக்காகவும் கிடையாது அப்படிங்கிறார். எத்திக்கல் மேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, தார்மீகம் என்பது புற வாழ்வு சார்ந்த தார்மீகம் அல்ல, அவனுடைய கால் ஆஃப் தி இன்னர் பீயிங், அதன் மூலமாக உந்தப்பட்டு செயல்படுவன் தான் எத்திக்கல் மேன் என்று குறிப்பிடுகின்றார். Paragraph 8. In the outward history of our ascent, this does not at first appear clearly, does not appear perhaps at all. There, the evolution of man in society may seem to be the determining cause of his ethical evolution. For ethics only begins by the demand upon him of something other than his personal preference, vital pleasure, or material self-interest. And this demand seems at first to work on him through the necessity of his relations with others by the exigencies of his social existence. But that this is not the core of the matter is shown by the fact that the ethical demand does not always square with the social demand, nor the ethical standard always coincide with the social standard. On the contrary, the ethical man is often called upon to reject and do battle with the social demand, to break, to move away from, to reverse the social standard. His relations with others and his relations with himself are both of them the occasions of his ethical growth. But that which determines his ethical being is his relations with God, the urge of the divine upon him, whether concealed in his nature or conscious in his higher self or inner genius. He obeys an inner ideal, not an outer standard. He answers to a divine law in his being, not to a social claim or a collective necessity. The ethical imperative comes not from around,
but from within him and above him. The call of his being, which motivates the ethical man, does not at first appear clearly or does not appear at all. Mo- There, the evolution of man seems to be the determining cause of his ethical evolution. Ethical motive is demanded in man by something other than his personal preference, vital pleasure, or material self-interest. This demand seems at first to work on him through the necessity of his relations with others by the exigencies of his social existence. But this is not the essence of the matter. This is shown by the fact that the ethical demand does not always match with the social demand. Ethical demand does not coincide with the social standard. On the contrary, the ethical man is often called upon to reject and do battle with the social demand, to break, to move away from, to reverse the social standard. நம்ம பார்த்தோம், ஏதோ ஒண்ணு ஒரு அழைப்பு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். எத்திக்கல் மேன் இஸ் இம்பெல்டு பை அ கால் ஆஃப் ஹிஸ் பீயிங் அப்படிங்கிறது பார்த்தோம். த நெசசிட்டி ஆஃப் அன் ஐடியல். அதுதான் உண்மையிலேயே ஒரு எத்திக்கல் மேனை வந்து அழைக்க அவனுக்கு அழைப்பு எங்கிருந்து வருகின்றது என்றால் அவனுடைய ஜீவன்லேருந்து உள்ஜீவன்லேருந்து வர்றதுதான் அவனை வந்து அந்த ஒரு தார்மீக நெறியின்படி செயல்பட தூண்டுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து வெளியில தெரியுமா அப்படின்னா, எனக்கு உள்ளேந்து ஒரு அழைப்பு வருகின்றது, அதன்படிதான் நான் என்னுடைய ஒரு நெறியை நான் பின்பற்றுகின்றேன் அப்படின்னு வைத்துக் கொண்டால் அது வெளியில தெரியுமா எல்லாருக்கும் அப்படின்னா அது தெரியவே தெரியாது. தெரியாமலேயே கூட இருக்கும், அவனுக்கே கூட தெரியாது. In the outward history of our ascent, this does not at first appear clearly, does not appear perhaps at all அப்படிங்கிறார். ஸோ தெரியவே தெரியாது, இது நமக்கு எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மனிதன் வந்து பரிணாமத்துல ஈடுபட்டுள்ள ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு நன்கு தெரிந்த விஷயம். பரிணாமத்துல வந்து எப்படி அவன் மெல்ல 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 அவன் வந்து வளர்ந்து கொண்டே செல்கின்றான். ஸோ மேன் இஸ் அன் எவல்யூஷனரி பீயிங் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ் அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல அதுதான் வந்து அவனுடைய தார்மீக நெறிகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அவனுடைய பரிணாமம் தீர்மானிக்கின்றது என்று ஆரம்பத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆரம்பத்துல எது மனிதனுடைய தார்மீக நெறிகளை தீர்மானிக்கின்றது என்றால் அவனுடைய பரிணாமம் சார்ந்த அவனுடைய சொந்த வளர்ச்சி அதுதான் தீர்மானிக்கின்றது. பரிணாமத்துல மனிதன் வளர்ந்து கொண்டே செல்கின்றான். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டு மிராண்டியா இருக்கிறான். காட்டு மிராண்டியா இருக்கிறவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து எத்திக்ஸ் என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கும், பேசிக் எத்திக்ஸ் தான் இருக்கும் அவனுக்கு, இல்லையா? காட்டு மிராண்டியா இருக்கிறான், பார்பாரிக் மேன் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த பார்பாரிக் மேனுக்கு வந்து என்ன எத்திக்ஸ் இருக்கும், ரொம்ப பேசிக் லெவல்ல சில எத்திக்ஸ் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அப்புறம் அடுத்தது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் மனிதன் பார்க்குறோம். கற்கால மனிதன், உலோகம் எப்படின்னு பார்த்துக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எத்திக்ஸ் வந்து மாறிக்கொண்டே வரும். பேசிக்கா என்னுடைய உணவு உன்னுடைய உணவு, இதை எடுக்கக்கூடாது அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் இருக்கும். அப்புறம் என்னுடைய இருப்பிடம் உன்னுடைய இருப்பிடம், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் நான் என்னுடைய உடல் உன்னுடைய உடல், நான் வந்து உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது அப்படிங்கிற ரீதியில இருக்கும். அப்புறம் மைண்ட் நல்லா டெவலப் ஆனோம் அப்படின்னா என்ன நடைபெறும், மைண்ட் நல்லா டெவலப் ஆன பிறகு முதலாவதுக்கு அப்புறம் வந்து மனிதன் வந்து வைட்டல் மேன் ஆகுறான், பிராணமயத்தை சார்ந்த மனிதன். அதுல எப்படி வருகின்றது, மனிதன் இன்னொருத்தர் மகிழ்ச்சியை இன்னொருத்தர் வந்து கெடுக்கக்கூடாது. யாரும் மற்ற மனிதர்களுக்கு துன்பத்தை உன்னுடைய உணர்ச்சிகளில் துன்பத்தை வரவழைக்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ரீதியில் அவன் தார்மீக நெறிகள் அமைக்கப்படுகின்றன. மனம் நன்றாக வளர்ந்த பிறகு மற்றவருடைய கருத்துக்களுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும். என்னுடைய கருத்துக்கள் வந்து மற்றவருடைய கருத்துக்கள் விட மாறுபட்டு இருந்தாலும் மற்றவருடைய கருத்துக்களுக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ரீதியில் ஒரு நெறிமுறைகளை வகுத்துக் கொள்கின்றோம். ஸோ
மனிதன் வந்து பரிணாமத்துல வந்து அப்படியே வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்லும் பொழுது அவன் அமைக்கக்கூடிய தார்மீக நெறிகளும் அதற்கு ஒப்ப மாறிக்கொண்டே செல்கின்றன. இது வந்து அட் ஃபர்ஸ்ட். இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, எத்திக்ஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, எப்படி தார்மீக நெறிகள் என்பது எப்படி ஆரம்பிக்கின்றது என்றால், ஒரு மனிதனுடைய சொந்த விருப்பு வெறுப்பு, அவனுடைய சொந்த மகிழ்ச்சி, அவனுக்கு பொருள் சார்ந்த ஆர்வம், ஈடுபாடு எதில் இருக்கின்றதோ, இதை தாண்டிய விஷயங்கள் அதனினால்தான் ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறார். வெறும் என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு அதனால் மாத்திரமல்ல, என்னுடைய சொந்த மகிழ்ச்சி அதனால் மாத்திரமல்ல, எனக்கு எதில் வந்து பொருள் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்கின்றதோ அதனால் மாத்திரமல்ல, அதையெல்லாம் தாண்டிய ஏதோ ஒன்றினால்தான் என்னுடைய தார்மீக நெறி அமைக்கப்படுகின்றது அப்படிங்கிறார். Ethics only begins by the demand upon him of something other than his personal preference, vital pleasure or material interest அப்படிங்கிறார். இது எப்படி அமைகின்றது? உதாரணத்துக்கு நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கோம், இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்ப எப்படி திங்க் பண்றோம் நம்ம? என்னுடைய சந்தோஷம் எனக்கு எது நன்மை பயக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை. ஒரு பொதுவான இடத்துல ஒர்க் பண்றப்போ மற்றவங்களுடைய நலனும் கருதியும் நாம் செயல்படுகின்றோம். என்னுடைய நலன் மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய நலனுக்கு அது உகந்ததாக இருக்குமா என்கின்ற ரீதியில் தான் நாம் செயல்படுகின்றோம். அதே போல என்னுடைய செயல்பாடு நான் சார்ந்துள்ள சமுதாயத்திற்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்றெல்லாம் எண்ணிதான் நாம் செயல்படுகின்றோம். சோ என்னுடைய தார்மீக நெறிகள் என்பது என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் மாத்திரம் கிடையாது, என்னுடைய சந்தோஷம் மாத்திரம் கிடையாது. மற்றவர்களுடன் என்னுடைய உறவு எவ்விதம் அமைந்துள்ளது, சமுதாயத்தில் வந்து என்னுடைய வாழ்வு என் மீது கோருவது என்ன, இந்த சமுதாயம் என் மீது எதை கோருகின்றது, இதையெல்லாம் பொறுத்துதான் என்னுடைய தார்மீக நெறி என்பது அமைக்கப்படுகின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கோருகின்றார்? இது மாத்திரமே இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் கோரிக்கொண்டு இது மாத்திரமே இல்லை அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஊர்ல எல்லாரும் தப்பு செய்யறாங்க. ஆனா ஒரே ஒரு தனி மனிதன் மாத்திரம் தப்பு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான், அந்த வழியில போக மாட்டேன் அப்படிங்கிறான். அவன் என்ன கோருகின்றான்? என்னுடைய தார்மீக நெறி அதுதான், இந்த சமுதாயமே என்னை நிர்பந்தித்தால் கூட நான் தவறு செய்ய மாட்டேன் என்று கோருகின்றான். அதனால என்ன ஒரு வேறொரு உண்மையும் அறிந்து கொள்கின்றோம் என்றால், இது மாத்திரமே அல்ல. என்ன காரணம் என்றால், ஒரு தனி மனிதனுடைய தார்மீக நெறி என்பது சமுதாயத்தினுடைய அந்த கோரிக்கை, அதனுடைய தேவைக்கு ஏற்ப ஒத்துப்போக வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. ஒரு தனி மனிதனுடைய தார்மீக நெறி என்பது ஒட்டுமொத்த சமுதாயம் எதை தார்மீக நெறி என்று நிர்ணயித்துள்ளதோ அதனுடனும் ஒத்துப்போக வேண்டும் என்கின்ற அவசியமும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனால் மாத்திரம் தீர்மானிக்கப்படுவது இல்லை என்கின்ற உண்மையையும் பகவான் குறிப்பிடுகின்றார். மாறாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சில சமயம் என்ன பார்க்கிறோம், நம்ம ஒரு தவறான விஷயத்தை ஒரு சமுதாயம் நம் மீது திணிக்கும் பொழுது அதற்கு எதிராக நாம் போராடுகின்றோம், அதிலிருந்து விலகிச் செல்கின்றோம். அதே போல அதை நாம் மாற்றம் செய்ய முயலுகின்றோம் இல்லையா? போராடுகின்றோம். ஒரு தீமையான ஒரு செயலை எல்லோரும் செய்கின்றார்கள் என்றால் நாம் அதிலிருந்து விலகிச் செல்ல முயலுகின்றோம். அதே சமயம் அதை நாம் மாற்றவும் முயலுகின்றோம்.
அதனால பகவான் இங்க என்ன கோருகின்றார்? ஒரு தனி மனிதன் இருக்கின்றான், அவன் மற்றவர்களுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த அந்த அடுத்த இது எக்ஸ்பிளனேஷன் நீங்க படிச்சிருங்க, தென் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். Okay, sir. அடுத்த 3 பாயிண்ட படிச்சிருங்க. Okay, sir. Both his relations with others and his relations with himself are the occasions of his ethical growth. It is his relations with God which determines his ethical being. It is the urge of the divine upon him, whether concealed in his nature or conscious in his higher self, that determines his ethical being. He obeys an inner ideal, not an outer standard. He answers to a divine law in his being, not to a social claim or a collective necessity. The ethical imperative comes not from around, but from within him and above him. Thank you, sir. Thank you. ஒரு தனி மனிதனுடைய உறவு, மற்றவர்களுடன் ஏற்பட்டுள்ள உறவு. அதே போல ஒரு தனி மனிதனுக்கும் அவனுடைய இன்னர் பீயிங், உள்முகமான அவனுக்குள்ளேயே ஏற்படுத்தப்பட்டுள்ள உறவு. என்னுடைய இன்னர் செல்ஃப் அதுக்கும் என்னுடைய அவுட்டர் செல்ஃபுக்கும் இடையில என்ன உறவு இருக்கு? அதே சமயம் என்னுடைய அவுட்டர் செல்ஃபுக்கும் மற்றவர்களுடைய அவுட்டர் செல்ஃபுக்கும் என்ன உறவு இருக்கு? இது எல்லாமே வந்து என்னுடைய தார்மீக வளர்ச்சியை வளர்ச்சியை தீர்மானிக்கும் விஷயங்களாக அமையும் அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் உள்ளிருந்து ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அவனுடைய புறத்துல வந்து மனம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உள்ளிருந்து ஒரு குரல் வந்து ஒலித்து கொண்டே இருக்கும். சோ அதுதான் டிசைட் பண்ணும். அதே போல என்னுடைய உறவு, மற்றவர்களுடான உறவும் என்னுடைய தார்மீக நெறியை தீர்மானிக்கும். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் வெறும் அக்கேஷன்ஸ் தான் அப்படிங்கிறார், வெறும் தருணங்கள் தான் அப்படிங்கிறார். எது தீர்மானிக்கின்றது என்றால் உண்மையிலேயே இதுதான் வந்து இந்த பேராகிராஃபினுடைய அந்த பார்த்த 2-3 பேராகிராஃபினுடைய எசன்ஸ். உண்மையிலேயே என்னுடைய எது வந்து என்னுடைய தார்மீகம் சார்ந்த ஜீவனை தீர்மானிக்கின்றது என்றால் எனக்கும் அந்த இறைவனுக்கும் என்ன உறவு இருக்கின்றது, அதுதான் தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறார். எது அந்த பரம்பொருள் என் மீது எதை கோருகின்றது, எதை செய்யுமாறு தூண்டுகின்றது, அது வந்து மறைமுகமாக இருக்கலாம், அல்லது அது குறித்த ஒரு அந்த பரம்பொருள் என்னை என்ன செய்ய தூண்டுகின்றது, அந்த டிவைன் அர்ஜ் அப்பான் ஹிம் என்பது எனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்குள்ள மறைந்து இருக்கலாம். ஆனா சில சமயம் அது எனக்கு தெரிந்தும் இருக்கலாம். என்னுடைய ஹையர் செல்ஃபுக்கு தெரியும், ஓ இது வந்து உள்ளிருந்து ஒரு டிவைன் ஆதேஷ் வருகின்றது, பகவானுக்கு வந்த மாதிரி அந்த டிவைன் ஆதேஷ் வருகின்றது, அதன்படி நான் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு ரீதியாகவும் இருக்கலாம். ஆகையினால உண்மையிலேயே என்ன அப்படின்னா, உண்மையிலேயே வந்து ஒரு அந்த தார்மீகம் சார்ந்த ஒரு மனிதன் என்பவன் எது உண்மையிலேயே தார்மீகம் சார்ந்த மனிதனுடைய செயல்பாடாக இருக்கும் என்றால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஐடியல், அதன்படிதான் அவனுடைய தார்மீக சார்ந்த நடவடிக்கை இருக்குமே ஒழிய அவுட்டர் ஸ்டாண்டர்டை நம்பி இருக்காது அப்படிங்கிறார். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை விதி அதற்கு பதிலளித்த வண்ணம் தான் செயல்படுவான் அப்படிங்கிறார். He answers to the divine law in his being, not to a social claim or collective necessity. சமுதாயம் என்ன தீர்மானிக்கின்றதோ, சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அதை அவன் கருத மாட்டான். The ethical imperative comes not from around. அதாவது அவனுடைய எத்திக்கல் இம்பல்ஸ் வந்து எங்கிருந்து வரும்,
அவனை சுற்றி இருக்கிற விஷயத்திலேருந்து வராது, பட் ஃப்ரம் வித்தின் ஹிம் அண்ட் அபவ் ஹிம் அப்படிங்கிறான். இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி. பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் ஒருவர் கேட்கின்றார், உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கை நீங்க நடத்த போறீங்க அப்படிங்கிறது நன்றாக தெரிந்திருந்தும் ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள் அப்படிங்கிற கேள்வியை டைரக்டா கேட்கறாங்க. சாதகர்கள் வந்து எதையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கேட்கறாங்க. when you knew very well that you would be choosing a spiritual path, why did you marry at all என்கின்ற கேள்வியை பகவானிடத்தில் கேட்கின்றார்கள். பகவான் அதற்கு என்ன பதில் சொல்கின்றார்? புத்தருக்கும் சரி, கன்ஃபூஷியஸ் அவருக்கும் சரி, எனக்கும் சரி, எங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா நாங்க இது மாதிரி ஒரு இதை தேர்ந்தெடுப்போம் என்று? திடீர்னு அது மாதிரி ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட் வருது. அது மாதிரி ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட் வாழ்க்கையில வந்தோம்னா எங்களுடைய முந்தைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தே லூஸ் த வேல்யூ அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க லைஃப்ல வந்து அந்த ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. உணர்வு நிலையில கம்ப்ளீட்டா மாற்றம் அது வந்த உடனே அவர்களுடைய முந்தைய கால வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இர்ரெலவெண்டா ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால அவங்கள வந்து நம்மளுடைய தார்மீக நெறிகளுக்கு நீங்க உட்படுத்த முடியாது. எப்படி அவங்க பண்ணது தப்பாச்சு, எப்படி புத்தர் வந்து மனைவியும் குழந்தைகளையும் விட்டு சென்றார், ராகவேந்திரர் எப்படி ஃபேமிலியை விட்டுட்டு அவர் சந்நியாசம் பெற்றுக்கொண்டார், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எப்படி வந்து திருமணம் ஆயிட்டு தனியா வந்துட்டாரு, இல்லற வாழ்க்கையை அவர் நடத்தல, இவங்கெல்லாம் வந்து எப்படி அன்எத்திக்கல்னு சொல்ல முடியுமா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை? கிடையாது. அவங்கெல்லாம் வந்து எதால மோட்டிவேட் ஆகிறாங்க அப்படின்னா, இன்னர் ஐடியல், நாட் அன் அவுட்வர்ட் ஸ்டாண்டர்ட், டிவைன் லா இன் இஸ் பீயிங், நாட் டு அ சோஷியல் கிளைம் ஆர் கலெக்டிவ் நெசசிட்டி. அதனால்தான் வந்து புறக்கண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க செய்யறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுடைய எத்திக்கல் இம்பரேட்டிவ் எங்கேருந்து வருது அப்படிங்கிறார் பகவான், நாட் ஃப்ரம் அரவுண்ட் பட் ஃப்ரம் வித்தின் அண்ட் அபவ் ஹிம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் பகவானை வந்து ஈவன் பெங்காலிலேயே பார்த்தோம் அப்படின்னா பகவானை வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள அவங்களுடைய பகவானினுடைய நடவடிக்கையை வந்து கண்டனம் செய்தார்கள். எப்படி ஒரு திக் ஆஃப் த பேட்டில்ல வந்து இருந்துட்டு, சுதந்திர போராட்டத்தில் இருந்துட்டு தலைமை தாங்கி நடத்தி கொண்டு திடீர்னு அதை விட்டுட்டு ஓவர் நைட்ல அவர் வந்து பாண்டிச்சேரி போய் எங்கேயோ போயிட்டாரு, இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு எல்லாரும் அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. தேவர் ஹார்ஷ் கிரிட்டிசிசம்ஸ் அபவுட் ஹிஸ் ஆக்ஷன். பட் பகவான் வந்து இந்த டிவைன் ஆதேஷ் வந்ததுனால கம்ப்ளீட்டா எந்த கொஸ்டினும் கேட்கல, அவர் போயிட்டார். அதனால இதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. எத்திக்கல் இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து அந்த டிவைன் கிட்டேன்னு தான் வரும் அப்படிங்கிறார். மற்ற எதுகிட்டேலும் எங்கேருந்து வர்றதும் டிவைன் எத்திக்கல் இம்பரேட்டிவ், எத்திக்கல் பீயிங்கினுடைய ஒரு செயல்பாடை ஒட்டி அமையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். வேறு ஏதும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.